ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். ஹலோ மார்னிங் மேடம். இன்னைக்கு என்னன்னா வெஜ்ஜு தான் ஸ்டார்ட் பண்றேன். கேட்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்றீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வெஜ்ஜு தானா? வெஜ்ஜு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக கீரை குழம்பு இருக்கு. என்ன செய்ய வெஜ்ஜு போறீங்க? சொல்றீங்க, என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா மேலே காம்பு இருக்கும்ல, கட் பண்ணிட்டு நாலா இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சிருக்கேன். அடுத்து தண்ணி எது தொடச்சி போட்டால் என்ன ஆகுது? தண்ணியோட போட்டால் சலசலன்னு வெடிக்கும். அப்புறம் வந்து பருப்பு, தோரம்பருப்பு, சிறுகீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு லைட்டாக மசிச்சு வச்சிருக்கேன். கீரை கடையல். அடுத்து வாழைக்காய் புளி புளி அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அடுத்து வாழைக்காய் பொடி மாஸ். இது வந்து எதுக்குன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணும், அதுக்காக இதை வச்சிருக்கேன் இப்ப. அதே மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி வேணா பண்ணுவாங்க. ஆனா வந்து அதுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், எள்ளு, வெள்ளை ஸ்டார்டிங் எப்பயுமே வெந்தயம் தான். சோம்பு வெந்தயம், சோம்பு வெந்தயம் தான். இதுல வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன்ல, அதுக்கு. இதுல நல்லெண்ணெய் யூஸ் பண்றீங்க? இதுலதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன். அதுல இதுல வந்து இந்த மசாலாவை வறுத்து அரைக்க போறேன். என்னன்னு சொல்றேன். அதுவும் நல்லெண்ணெய் தான் வறுக்கணுமா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தான். ஏன் கடை எண்ணெய் செஞ்சா என்ன ஆகும்? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சாதான் அதுக்கான ஃபிளேவர் வரும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதோ சொன்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்கறது? அப்புறம் இது வறுக்கிறதுக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு இங்க பாருங்க, சோம்பு வந்துட்டேன். சோம்பு இல்ல, வெந்தயம் தெரியும். ஏதோ அதுக்கப்புறம் கடலை பருப்பு, கொஞ்சம் எள்ளு, வெள்ளை எள்ளு, வறுத்த வேர்க்கடலை. ஆல்ரெடி அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுதான், அதனால நான் கொஞ்சமா வறுத்துக்க போறேன். இது கூட தனியா. இது எல்லாத்தையும் வந்து வறுத்துடணும். கொஞ்சம் லேசா, கொஞ்சம் நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது. இந்த வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படியே பொரியும் எண்ணெயில. வாசனை வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்றேன், இப்படிதான் ஏதாவது நடக்குது. இது வந்து கத்திரிக்காய் முதல்ல எண்ணெயில வந்து லேசா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட்லாம் காரக்குழம்பு வைப்போம்ல, அதுல என்ன பண்ணுவோம்னா மிளகாத்தூள், புளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துருவோம்ல. டோட்டலி அது வேற, இதுவும் டோட்டலா வேற. இது எப்படின்னா கொஞ்சம் பர்பிள் கலர் இருக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல. இதுலயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படி பண்ணன்னு வச்சுக்கோங்க, லைட்டா வதங்கிரும். இதுலயே கொஞ்சம் வெந்துரும். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணோம். நம்ம ரெடி பண்ணி லாஸ்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை போட்டணும். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து வேகணும், குழைய கூடாது, இந்த பர்பிள் கலர் இருக்கணும். அதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சாப்பிடவும் கூடாது. ஆனா அதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆமா, சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா, இப்ப நீங்க குழம்பு வச்சுட்டீங்கல்ல, வச்ச உடனே சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அந்த குழம்பு நல்லா ஊறணும். உண்மையா சொல்லணும், நெக்ஸ்ட் டே தான் நல்லா இருக்கும். அதான் கேட்க வந்தேன் நானு. மறுநாள் தான் சாப்பிடணும். ஆமாங்க, அதாவது குழம்பு நல்லா ஊறிடும்ல, சாப்பிட வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்டா இருக்கும். வச்ச உடனே சாப்பிட்டதோட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் மீன் குழம்பு தான் தாறுமாறா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதை விட சூப்பரா இருக்கும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். வாசனை வருதா? எனக்கு வரல. வருது 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 வருது. சொல்லிட்டேன் வாசனை வருது. நல்லா வருது, கமகமான வருது. தீஞ்சிடக்கூடாது. கேமரா ஆஃப் பண்ண உடனே மறுப்பீங்க. அப்புறம் தேங்காய் வந்து இதுலயே போட்டுடுறோம். ஓகே. தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லயே அது வந்து வதங்கிடும்.
இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ம் இது வந்து என்ன பண்ண போறேன்னா வாழைக்காய் பொடி மாசு ம் சொன்னேன்ல, ம் அதுக்காக வச்சுருக்கேன். இவ்வளவுதான் பாருங்க, கொஞ்சம் லேசா வதக்கிருக்குன்னா கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிருக்கா போதும். இதோட எடுத்துடணும். ம் ரொம்ப வதக்கிட்டே இருந்தா கலர் போயிடும். ம் இப்போ இதே எண்ணெயில குழம்பு வச்சிடும். ம் அதுதான் ஊற்றி இது வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறேன் சொன்னேன்ல, அதுக்காக ஊற்றிட்டேன். அது சூடாகட்டும் அதுக்குள்ள. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முதல்ல நான் வந்து காஞ்ச மிளகாய் இதை போட்டுக்கிறேன். உங்க மேல வந்து தெரிக்கும், அதனால இது போட்டுக்கோங்க. இது இறக்கிடுறேன், ஆறட்டும். சரிதா, இவ்வளவுதான் வறுக்கணும். தேங்காய் போட்டு வறுக்கக்கூடாது, அந்த சூட்லயே போட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் மிளகா தான் போட்டுட்டேன். ஏன்னா இதுல காரமே என்னன்னா இந்த குண்டு மிளகா காரம் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல கலர் இருக்கும், நல்ல ரெட்டிஷா பர்பிள் கலர் கத்திரிக்காய் குழம்பு வந்து அப்படியே ரெட்டிஷா இருக்கும். காரம் என்னன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால இது காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். இப்படி எண்ணெயிலேயே வறுத்துடணும். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்க, இதுல வந்து பூண்டு நிறைய பூண்டு சேர்க்கணும். நான் கொஞ்சம் எவ்வளவு சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் இதுல வந்து நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாவே வந்து சின்ன வெங்காயம் தான். ரெண்டும் சேர்ந்து இதெல்லாம் நல்லா வதக்கிடணும். இது வந்து இது வாழைக்காய் பொடி மாஸ் சொன்னால அது பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய். வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய் ஒரு கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு லைட்டா மஞ்சள் போட்டு வேக வச்சு கையிலேயே பொடிச்சு வச்சு இப்படி நசுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் பாருங்க, இவ்வளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். அப்பதான் வந்து அந்த வெங்காயம் சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதெல்லாம் நான் நார்மல் கடலை எண்ணெயில தான் செய்யறேன். இந்த அடுப்பு சும்மா இருக்கு, ஒரு வேலையை முடிச்சிடலாம். என்னன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வாழைக்காய் புளி மாஸ் நல்லா இருக்கும்ல. அப்படியா, நல்லா இருக்குமா? ஏன் மேடம் வாய் தரங்க மேடம், என்ன மேடம்? இல்ல நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அதான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்க தானே செய்கிறீங்க. ஐ திங்க் கூட்டு தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன், கீரை கூட்டு தான். நான் ஆனா கீரை கடைஞ்சிடுறேனே. அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் கீரையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கத்திரிக்காய் குழம்பு நாளைக்கு தான் சாப்பிடணுன்ட்டீங்க ரூல்ஸ்? நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லல, இந்த கத்திரிக்காய் குழம்பு நீங்க வச்சு என்ன பாருங்க, தக்காளி அரைச்சி ஊத்துறோம், புளி ஊத்துறோம், இதுல கொஞ்சம் வெல்லம் சேர்ப்போம், இந்த மசாலா அரைச்சி போடுறோம், குழம்பு திக்கா இருக்குமா, நீங்க வச்சு வச்சு இட்லி தோசை கூட சாப்பிடலாம். வாசனை வருதா? எப்பவுமே நல்லெண்ணெயில சமைச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ வாசனை வரும். நல்லா தேங்காய் எண்ணெயில் சமைச்சா வாசனை வராதா? தேங்காய் எண்ணெயில் சமைச்சாதான் நல்லா வாசனை வரும். கேரளாக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, தேங்காய் எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு தான். நம்ம தான் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சாப்பிட்டு
சும்மா உருன்னு இருக்குதான். இல்ல அப்படி இல்ல, நம்மளும் தேங்காய் எண்ணெய் செய்வோம். ஆ. மீன் வறுத்தோம்ல அன்னைக்கு, தேங்காய் எண்ணெய் தான் வறுத்தோம், நல்லா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் லேசா தண்ணி இருக்கும் இந்த வாழைக்கால, அதை இழுக்கணும். அதுக்காக இதுல மஞ்சள் ஒரே இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒட்டிக்கும். தேங்காய் வந்து துருகி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் இழுத்து நல்லா இந்த வாழைக்காய் தனித்தனியாக வந்துடும். நம்ம அந்த ஃப்ரை பேனில் வச்சுருக்கலாம், இப்படி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எங்கே கலர் கலராக சாமான் வாங்க சொல்லிட்டு இதுலேயே வச்சு காமிக்கிறீங்க? இது பாருங்க, இதில் வறுத்து வச்சுருக்கேன், எல்லாம் இதில் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமாம், அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் நிறைய இருக்குங்க. இதுலயே வந்துருச்சு பாருங்க தனித்தனியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன், புளியை ஊற வைக்கல இவங்க, அப்புறமா ஊற வச்சாங்க. ஆமாம், நான் புளி ஊற வைக்க மறந்துட்டேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். கரெக்டாக. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஃபஸ்ட்டு கேட்கும் புளியெல்லாம் இருக்குது, ஊற வச்சுட்டேன் நாங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு பிட் அடிக்கிறாங்க, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு. பிட்லாம் அடிக்கூடாதுல்ல. இப்போ நான் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும்ல. ஓகே சமாளிக்கிறதுக்குலாம் இல்லை. இதோ எப்படியுமே இப்போ தக்காளி ஊற்றிருக்கோம்ல, அது கொஞ்ச நேரம் வதங்கணும்ல, அதுக்குள்ள இதெல்லாம் கரைச்சி இதோ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் தான் ஊற்றிடுங்க. நான் அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போடல, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுதான் பிரைட் கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். கலர்லாம் போட விட சொல்றாங்க, கலர் போடலாமா? இது வந்து கலர்னா நீங்க நினைக்கிற மாதிரி கலர் இல்லைங்க, பஜ்ஜி கலர் இல்ல, சோதனை. அதாவது இந்த காஷ்மீரி சில்லி, அந்த சில்லி வந்து டார்க் கலரா இருக்கும். புளி ஊத்துறதுக்கு முன்னாடியே இந்த மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனா புளி ஊத்திட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? லைட்டா அம்மா ஊத்திட்டேன் மேடம். மாட்டிக்கினாரு புளிய ஃபர்ஸ்ட் தான் ஊத்திட்டாரு. நான் நிறுத்திட்டேன், இங்க பாருங்க, நான் நிறுத்திட்டேன். நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்க பாருங்க, இதை வச்சிருக்கேன் நான் அப்படியே நிறுத்திட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே ஃபுல்லா வதங்கிரும். இப்ப ஊத்த போறோம். அதான் ஊத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிய. நான் வந்து புளி ஊத்திருக்கேன். இதுல புளி ஊத்தி கொதிக்கிறதுக்குள்ள கீரை, சிறுபருப்பு கீரை ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, கீரை சொல்லிட்டேன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை என்ன பண்ண போறோம், அப்படியே தாளிக்க போறோம், அவ்வளவுதான். ஒரு 1/2 ஹவர்ல தாளிச்சிருவீங்களா? இல்ல, ஒரு 1 ஹவர் ஆகும். அப்படியா? அப்ப நான் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. தூங்கி இருந்தா காலையில ரெடியா இருந்தோம், குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுருந்தோம். ஆமா, என்ன பாருங்க. சரி. நம்மளெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ஆமா, நம்மளால உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. எங்களால நாங்க கம்முனு சமைச்சுன்னு இருக்கோம். இல்லை மேடம், உண்மையை தான் மேடம் சொல்கிறேன் நான். அப்படியா?
ஆல் உமன்ஸ் இஸ் வெரி 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 கிரேட் லேடிஸ். அப்படி சொல்லுங்க. ஆமாம். இல்லை நான் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். இதில் வந்து கீரை கடையில் இருக்குல்ல, இது தாளிக்கிறதுக்கு நான் வந்து வெங்காயம் அப்படி நீட்டாக கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், பூண்டு வந்து தோல் உரிக்கல அப்படியே இடித்து வச்சுருக்கேன். நல்ல 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கீரை அதை மசிச்சு வச்சுருக்கேன்னு அதுலேயே காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒன்றா. எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிடணும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா கீரை ஊற்றிடுவோம்ல, ஊற்றோம்னே கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடுவோம். கீரை ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. என்னோட ஃபேவரட் கடாய். ஏன் ஏன்னா இப்போ புதுசாக வாங்கினா அப்படி இல்லைங்க, குட்டியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கூட்டு வைக்க, ரசம் வைக்க கொஞ்சம் நம்ம சொல்கிறபடியெல்லாம் கேட்கும் அந்த கடாய். அப்படியா? என்ன ஸ்கூல் பஸ்னா போமா? திரும்ப பசங்களே கேட்க மாட்டேது, கடாய் கேட்குதான். பசங்க இது பொருள், அதனால கேட்கும். நல்ல வறுபடணும் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வாழைக்காய் பொடி மாசு எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ரெடியாப்பா? ஆமா, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு எடுத்துட்டு வரேன். வந்து இதுல வந்து உப்பு போடல இன்னும். கையை சுடுதுப்பா. இப்போ இதில் வந்து நான் அந்த இதெல்லாம் சொன்னேன்ல, அந்த தேங்காய் பருப்பெல்லாம் வறுத்தெல்லாம் அதை அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். புளி ஊற்றுனதுக்கு அப்புறம் தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா லைட்டாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நீ கீரையில் தான் ஊற்ற போகிறீங்கன்னு நினச்சேன் நான். இதில் ஊற்றிட்டீங்க கரெக்டா? அதை தான் ஊற்றணுமா? மரத்துக்கு வந்து ஊற்றலையே. கீரை வந்து ஓவர் முடிஞ்சிச்சு. மேலே தாளிக்கலாம் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? அப்படியா? சரி சரி சரி. கீரை தாளிச்சாச்சு இல்லையா? இப்போ இதை நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்ச உடனே கத்திரிக்காய் இல்லை போட்டுற வேண்டியதுதான். போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும் அது. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கி எடுத்துருக்கோம்ல. 5 நிமிஷம் விட்டுருவோம். நான் வந்து கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். ஐயா என்னம்மா நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யறது போல வெல்லம் போடுறா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெல்லம் போடணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெல்லம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆன நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லாம் நான் இந்த குழம்பு செய்வேன், ஓகேவா? நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதனால 1 by 1 நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் லேசாக வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்த எண்ணெய் இருக்கும் இதில், எண்ணெயோடையே போட்டுடணும். அதுதான் ஆல்ரெடி கொஞ்சமாக வதங்கியிருக்கோம். சில நம்ம எண்ணெயில் வதக்கணும்ல, கொஞ்சமாக வதங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போடணும், அப்போ தான் வேகும். நம்ம ஸ்டார்டிங்லேயே காரக்குழம்பு வைப்போம்ல, அப்போ என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாழை போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்றுவோங்க. அந்த ஸ்டைல் வேறு, இது வேறு. நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுறேன். மூடி வச்சோடனே வெந்துடும். அதோடு அதுக்கப்புறமா இறக்கிடலாம், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ லஞ்ச் ரெடி. லஞ்ச் ரெடி. சாப்பாடு மட்டும் அப்புறமா செய்கிறோம், சூடாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு.
ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதில் வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஏற்கனவே நல்லெண்ணெய் தான் ஊற்றி வச்சிங்க. இப்போது நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் மேலே கொஞ்சம். ஆ அப்போ தான் அந்த கிளேஸு ஷைன் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஸ்ப்ரிங்கிள் கொஞ்சமாக. கடையில் மட்டும் போடுங்கம்மா. தெரியாமல் கீழே விழுந்துச்சு. ஸ்டவ்லலாம் போடுறீங்க. தொடச்சிருவேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடணும். ஏன்னா இப்போ தானே போட்டிருக்கோம். 2-3 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சமையல் முடிச்சிட்டோம். என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு எள்ளு வேர்க்கடலை எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை, தோரம்பருப்பை, சிறுகீரை கடையல். க்யூவில் இதானே வருது, இதை தான் காமிங்கண்ணே நீங்கள். அது உள்ள அங்கே போயிட்டீங்க ஜம்ப் பண்ணி. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் தான். இன்னும் வந்து சாப்பாடு செய்யணும், கொஞ்சம் நேரம் கழித்து செய்வோம். அவ்வளோதான். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே பாய்.